வணக்கம் மக்களே, அமெரிக்க தமிழ்ச்சி நண்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் இனி ஒரு பதிவினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபார் அ லாங் டிரைவ். ஸோ பார்த்தீங்கன்னா யோசை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பை ஸ்டேட்டுக்கு எப்படி மூவ் பண்ணணும், இல்லாட்டி கைண்ட் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஸை பார்க்க போகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டின ஒரு லாங் டிரைவ் கட்டாயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ மெமோரியல் டே வருது. ஸோ அதனால் நாங்கள் வந்து we planned for a long drive. ஸோ இப்போ ஒரு இப்போ இந்த நேரம் வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறபடியா ஸோ நாங்கள் பிளான் பண்ணோம் ஃபேமிலியாக ஒரு லாங் டிரைவ் போவோம்னு சொல்லி. ஸோ இது வந்து ஆல் தி வே டவுன் சிட்டியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 hours நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2.5 hours டிரைவ். ஸோ போய் கொண்டிருக்கும்போது அழகிய காட்சிகள் அதை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஆல்மோஸ்ட் விண்டர் முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து சம்மர். ஸோ வெயில் கழித்து கொண்டு இருக்குது. பெருசாக டிராஃபிக் கண்டு இருக்கையில் நாங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஏனெண்டா இப்போ இந்த டிராஃபிக்கில் வந்த டைம் போயிடாது. வளமையில் வந்து இப்படியான ஒரு 3 hours அப்படியான ட்ராவலிங் வந்து நாங்கள் ஏர்லியாகவே பிளான் பண்ணுறது தானே. ஸோ அதே நேரத்தில் நான் ட்ரை பண்ணல. ஸோ என்னுடைய கணவர் தான் ட்ரை பண்ணவர். அதனால் எனக்கு இந்த அழகிய காட்சிகளை என்னுடைய கேமராவுக்குள் கையகப்படுத்த கூடியதாக இருந்தது. ஸோ அதே நேரத்தில் பாருங்கள், இப்போ விண்டர் இருந்தே தெரியாமல் வளமையாக எங்கட நாடு மாதிரி பச்சை பசலேருந்து வீதி ஓரங்களில் இருக்கின்ற மரங்கள் பச்சை பசலேருந்து துளிர் விட்டு வந்துட்டுது. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இதே நிலவில் இருக்கும். ஸோ பிறகு இலை துளிர் காலம் இப்பொழுது. ஸோ இன்னும் 3 மாதங்களுக்கு பிறகு இலை உதிர் காலம். ஸோ அப்போ அப்படி அந்த இலை உதிர்ந்து கொண்டு வந்து பிறகு திருப்பி இப்போ இப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இப்போ அந்த இலைகளோடு இருக்கிற மரங்கள் பிறகு ஒரு காலத்தில் வந்து இந்த 3 மாதத்துக்கு பிறகு மேபி ஐ திங்க் அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணிடும் நினைக்கிறேன். செப்டம்பர் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடும். பிறகு அக்டோபர் அதுக்கு பிறகு இப்போ இந்த பார்த்திங்கன்னா சும்மா அப்படி இலைக்குள்ள கொட்டுன்ட்டு அதுக்கு பிறகு நார்மலான ஒரு தடி மாதிரி தான் இருக்கும். பிறகு ஸ்னோ வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குச்சியான மரங்கள் மாதிரி இருக்குமே ஒழிய பெரும்பாலாக இந்த இலைகளை நாங்கள் காண முடியாது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில தாவரங்கள் அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பென்சில்வேனியா சைட் மற்றது கொஞ்சம் அப்ஸ்டேட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்கிட கலர்ஃபுல்லான ஒரு இப்போ மஞ்சள் ரெட் கலர் அப்படியான ஒரு மரங்களை வளர்த்துருப்பார்கள். அதனால் என்ன மாதிரி இருக்குமென்னு சொன்னால் அது ஒரு சீனரியை க்ரியேட் பண்ணும். இப்போ வந்து போய்கொண்டிருக்க அது ஒரு சீனரி மாதிரி இருக்கும். என்னென்னா நாங்கள் ஒரு அடுக்கி வச்ச மாதிரி கைண்ட் ஆஃப் க்ரீன் கலர், அதுக்கு பிறகு ரெட் க்ரீன் ஜெல்லோ அப்படின்ற வகைக்கு அதோட ஸ்கையும் சேர்ந்து வரைக்கும் ஸோ சீனரியாக இருக்கும். ஸோ இது வந்து அநேகமாக அந்த இயற்கையை நேசிக்கும் சுற்றுலா பயணிகள் சொல்லலாம், இல்லையென்றா பொதுவாக வெக்கேஷன் சொல்லி விடுமுறையை கழிப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை அது எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான இயற்கை அழகுகள் கொஞ்சம் விதமாக இருக்கும். இங்கு அப்படியான ஒரு விஷயம் என்னென்ன தாவரங்கள் இங்கே வந்து பல மரங்கள் இடையில் வளர்ப்பதில்லை இல்லையா. ஸோ இங்கே வந்து பல மரங்கள் இந்த குளிர் காலநிலை காரணமாக ஒரு ஸ்பெஷல் பல மரங்கள் தான் இருக்கும். அதுவும் அந்த 3 மாதங்களில் அது அவையும் பயன் தர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட் வந்து இப்போ வெப்பநிலையான காலநிலையாக இருக்கும். புளோரிடா அப்படியான இடங்கள், அங்கு பல மரங்கள் நிச்சயமாக வாழை மரங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் வைக்கலாம். ஸோ இன்னும் புளோரிடாவுக்கு போகவில்லை, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. பட் அறிந்த விஷயங்களின்படி காலநிலை வித்தியாசமான இடங்களில் குளிர் பிரதேசம் உள்ள அந்த இடங்களில் தான் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கும். அதே நேரம் கலிஃபோர்னியாவை பொறுத்தவரை கலிஃபோர்னியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அங்கே ஒரு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த இலையுதிர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி என்னென்னா அந்த இலையுதிர் காலங்கள், அதுக்கு பிறகு இலை துளிர் காலங்கள் அங்கே வந்து ஒரு ஒரு காடாக இருக்கும். ஸோ நான் தான் சொன்னதனே நார்மலாக நாங்கள் வந்து அதிகமான ஒரு இடப்பரப்பு அதனால் அதை கடந்து நீங்கள் வந்து கடந்துதான் அடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போக வேண்டும். அப்படி போவதாக இருந்தால் அந்த நேரங்கள் பாருங்கள் ஒரு மிகவும் அழகாக இருக்கும். ஒரு மஞ்சள் காட்டுப்பூக்கள் தான், ஆனால் ஒரு அப்படியே ஸ்ப்ரெட் ஆன ஒரு மஞ்சள் தோட்டத்தை அது தரும். ரைட். ஸோ அதே மாதிரி பாருங்கள் இவை வந்து இவையில் பார்த்தீங்கன்னா இந்த விதமான பல மரங்களோ அல்லது இது வந்து டிராஃபிக் இல்லையா வீதியோரங்கள், அதனால்
ஒரு இயற்கையை பேணும் விதத்தில் பசுமை பேணும் விதத்தில் அமைத்திருக்கிறார்கள். ஸோ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அதே நேரத்தில் எங்கட அங்கே போய்கொண்டே இருக்குதுன்னு பார்க்கிறீர்கள். இப்படித்தான் எங்கள் நாடுகளை பொறுத்தவரை போய்கொண்டே இருக்கும். அது இலங்கையிலும் சரி அப்படித்தான். அது என்ன இதென்றால் இது ஹைவேன்னு சொல்லுது. ஹைவேயில் மற்ற இடையில் அந்த மற்ற சிறிய வாகனங்கள் இருக்காது. ஒரு வழி போக்குவரத்து தான் நாங்கள் போகும் பொழுது பிடிக்க முடியும். அங்கால பக்கம் மற்ற பக்கம் வந்து கொண்டிருக்கும் வாகனங்கள். ஸோ இது ஒரு அழகிய தோட்டத்தை தரும். ஸோ ஒரு நேர்த்தியான ஒரு அழகை தருவதாக இருக்கும். ஸோ ஓகே மக்களே, பிறகு சந்திப்போம்.